முதல்வர் விஜய் அவரை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் போட்ட பயங்கரமான ஒரு திட்டம். அதன் காரணமாக களத்தில் இறக்கி விடப்பட்ட ஏவா வேலு. ஸோ இது எல்லாத்தையுமே கவனித்த முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையிலேயே ஏவா வேலு அதே போல் ஸ்டாலின் இவங்க 2 பேர் தலையிலையுமே ரொம்ப பெரிய ஒரு இடியை இறக்குற மாதிரியான சம்பவத்தை இன்னைக்கு காலை அதிகாலையிலேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. ஸோ இதனால் ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அவர் மேலே கோபமாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இப்போ இன்னும் பன்மடங்கு பயங்கர கோபம் அடைஞ்சிருக்காரு விஜய் அவர்கள் மேலே. ஸோ அப்படி எதுக்காக விஜய் அவரை பழி வாங்க ஸ்டாலின் அவர்கள் திட்டம் போட்டிருக்காரு, இதில் ஏவா வேலு என்ன ரோல் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு முதல்வர் விஜய் அவருக்கு எதிராக, எனக்கு கொடுத்த அந்த அதிர்ச்சி தான் என்ன அப்படிங்கிற முழு விவரம் பரபரப்பான தகவல்கள் இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி சட்டப்பேரவையில் அவர் பேசினப்ப எங்கப்பா உங்கள் அப்பாவை காணும் அப்படின்னு கொளத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் கிட்ட ஸ்டாலின் அவர் தோற்று போயிருந்ததை முதல்வர் விஜய் அவர்கள் கிண்டலாக பேசியிருப்பாரு. ஸோ இதை அதே நேரத்தில் வீட்டில் உட்காந்து லைவில் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காராம் ஸ்டாலின். விஜய் அவர் இப்படி பேசினதை பார்த்த ஸ்டாலின் உச்சக்கட்ட கோபத்துக்கு பயங்கர கோபத்துக்கு போயிருக்காரு. டிவியை எடுத்து போட்டு உடைக்கிற அளவுக்கு பயங்கரமான கோபத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஸ்டாலின். நேற்று வந்த இந்த சின்ன பையன் பொடி பையன் என்ன இப்படி சட்டப்பேரவையில் கிண்டல் பண்ணிட்டானே அப்படின்னு உச்சக்கட்ட பயங்கர கோபத்தில் இருந்திருக்காரு ஸ்டாலின். இதனால் சட்டப்பேரவையில் என்ன காணும் அப்படின்னு சொன்ன அந்த விஜய் அவனுக்கு முன்னாடியே எதிர்க்கட்சி தலைவராக நான் போய் உட்காரணும், அதுக்கு நான் ஜெயிச்சே ஆகணும், எப்படியாச்சும் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு ஸ்டாலின். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற 6 சட்டமன்ற தொகுதி நம்ம தமிழகத்தில் காலியாக இருக்குல்ல, அடுத்தபடியாக எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த தொகுதிகள் ஏதாச்சும் ஒரு தொகுதிகளில் கண்டிப்பாக நின்று நான் ஜெயிக்க போகிறேன், சட்டப்பேரவைக்கு உள்ளே நான் போகணும், அப்பாவை காணும் அப்படின்னு என்ன கிண்டல் பண்ண அந்த விஜயை பதிலுக்கு பதில் நான் உட்காந்து கிண்டல் பண்ணணும், பழி வாங்கணும் அப்படின்னு ஸ்டாலின் ஆக்ரோஷமாக அவர் முடிவெடுத்திருக்காரு. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அந்த 6 சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுக ரிசைன் பண்ணது, அப்புறமா விஜய் அவர்கள் ரிசைன் பண்ணது. ஏற்கனவே திமுக அந்த தொகுதிகளில் தோத்த இடம்தான். அதனால் முதல்வர் விஜய் அவரை கரெக்டாக பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னா ஏற்கனவே தோத்த அதே கொளத்தூர் தொகுதியில் நின்று தான் ஜெயிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவரை பழி வாங்கின மாதிரியும் இருக்கும், தானும் சட்டசபைக்கு உள்ளே போன மாதிரியும் இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் ஜெயிச்சிருந்த பாபு அவரை எப்படியாச்சும் ரிசைன் பண்ண வைக்கணும், அந்த தொகுதியில் திரும்பவும் எலெக்ஷன் வரணும் அப்படின்னு இந்த வேலையை ஏவா வேலு அவர்கிட்ட ஏவி விட்டுருக்காரு ஸ்டாலின். அதாவது ஏவா வேலு அதே போல் ஸ்டாலின் இவங்க 2 பேருக்கும் இடையே கடந்த சில தினங்களாக உட்கட்சி பூசல் நடந்துகிட்டு இருக்கிறதா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஏவா வேலு தான் திமுகவின் பொதுச் செயலராக ஆகணும், என்ன பொதுச் செயலராக அறிவிக்கணும் அப்படின்னு இந்த எலெக்ஷனில் நிறைய திமுக தலைகள் தோத்துட்டாங்க, ஆனால் நான் ஜெயிச்சு காட்டியிருக்கேன் பாரு அப்படின்னு திமுக கட்சியில் தான் பொதுச் செயலராக ஆகணும், இல்லைனா கட்சியை உடச்சிருவேன் அப்படின்னு கடந்த சில தினங்களாக ஸ்டாலின் அவர்கிட்ட ஒரு மாதிரியான சண்டை வாக்குவாதத்தில் தொடர்ந்து ஏவா வேலு அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இப்போ சட்டப்பேரவை நடந்திருக்கு. அந்த சட்டப்பேரவையில் உள்ளே போன ஏவா வேலு அங்கே விஜய் அவர்கள் பேசின அந்த அதிரடி பேச்சை எல்லாத்தையுமே நேரடியாக கவனிச்சிருக்காரு. அதே போல் ஸ்டாலின் அவருக்கும் அவமானம் ஏற்பட்டதை ஏவா வேலு அங்கேயே உட்காந்து அவரும் எல்லாத்தையுமே நேரடியாக பார்த்துருக்காரு. இந்த சூழ்நிலையில் உனக்கு பொதுச் செயலாளர் பதவி ஏவா வேலு அவருக்கு தர தயார் அப்படிங்கிறத இப்போ ஸ்டாலின் அவர் உறுதிப்பட ஏவா வேலு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்காக நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணணும், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10-15 எம்எல்ஏக்களை எப்படியாவது ராஜினாமா செய்ய வைக்கணும். அப்படி அவங்க ராஜினாமா பண்ணாங்கன்னா ஒன்று ஆட்சி கலையலாம், அப்படி இல்லைன்னா அந்த 15 தொகுதிகளுக்கு திரும்பவும் எலெக்ஷன் ஏற்படும். ஸோ இதனால் நிச்சயமாக விஜய் அவருடைய கட்சிக்கு ரொம்ப பெரிய அளவில் நெருக்கடியை கொடுக்க முடியும். அதே போல் என்னை தோக்கடிச்ச VS பாபு அவரும் கண்டிப்பாக ரிசைன் பண்ண வச்ச அப்படின்னா அந்த கொளத்தூர் தொகுதி நான் தோத்த அதே இடத்துல திரும்பவும் நின்று ஜெயிக்கிறதெல்லாம் எனக்கு பெருமை இருக்குது. அதனால் VS பாபு அவரையும் சேர்த்து எப்படியாவது ராஜினாமா பண்ண வச்சுட்டு எம்எல்ஏ பதவியை நான் அதே இடத்துல நின்று ஜெயிச்சு காட்டணும். விஜய் அவருக்கு முன்னாடி அப்பாவை காணும் அப்படின்னு சொன்ன விஜய் அவர் முன்னாடியே போய் இதோ இருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நின்று காட்டணும் அப்படின்னு இப்போ ஏவா வேலு அவர்கிட்ட இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருந்துருக்காரு. நேற்று தான் கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அதாவது எப்படியாவது தமிழக வெற்றி கழகமில் இருந்து ஒரு சில பேரை ராஜினாமா பண்ணவை, எத்தனை கோடிகள் செலவானாலும் பரவாயில்ல, அவ்வளோ பணத்தையுமே கொடுத்து அவங்கள ராஜினாமா பண்ண வச்ச அப்படின்னா உனக்கு திமுகவின் பொதுச் செயலாளர் பதவி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஏவா வேலு அவர்கிட்ட இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. எப்படியாச்சும்
தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் அவரை நான் பழி வாங்கியே ஆகணும், அவங்க கட்சியில் இருந்து ஒரு 15 பேராவது கண்டிப்பாக ரிசைன் பண்ணணும் எம்எல்ஏ பதவி அப்படிங்கிற அந்த அசைன்மெண்ட்டை ஏவா வேலு அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ சொன்னதை ஒட்டி உடனே ரொம்ப வேகமாக ஏவா வேலு பார்த்தீங்கன்னா அந்த அதிரடியில் இறங்கிட்டாரு. பிஎஸ் பாபு ஏற்கனவே அவர் அதிமுகவிலும் இருந்திருக்காரு, திமுக கட்சியில் கூட இருந்திருக்காரு போல இருக்கு. ஸோ அதனால நேரடியாக ஏவா வேலு விஎஸ் பாபு அவருக்கே ஃபோன் போட்டு கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் விஜய் அவரை தோக்கடிச்ச அந்த விஎஸ் பாபு அவருக்கு ஃபோன் போட்டு இந்த டீலை பற்றி பேசியிருக்காரு. ஸோ விஎஸ் பாபு அவரும் ஏவா வேலு அவர்கிட்ட ஓகே நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே, நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு கேட்டுட்டு ஏவா வேலு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாரு. விஎஸ் பாபு அவர் மட்டும் ரிசைன் பண்ணிட்டாருன்னா கொளத்தூர் தொகுதியில் திரும்பவும் ஸ்டாலின் அவரை நிற்க வச்சு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிய எப்படியாச்சு ஸ்டாலின் அவரை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்திருக்காரு ஏவா வேலு. ஸோ அந்த கனவு முழுசாக விடியற வரைக்கும் கூட அவருக்கு அந்த கனவு நீடிக்கல. விடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு இன்னைக்கு காலையிலேயே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 14 இடங்களில் இன்னைக்கு காலையிலேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க அதிரடியாக கிளம்பி இறங்கியிருக்காங்க. ஏவா வேலு அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணுற மாதிரி அதிரடியான வேலையில் இறங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதிரடியான கைது நடவடிக்கையும் ஏவா வேலு ஆட்கள் மேலே இன்னைக்கு காலையில் இருந்து தீவிரமாக நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏவா வேலு அவர்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டு என்ன அப்படின்னா 10-15 பேராவது எப்படியாச்சு டிவிக்கு எம்எல்ஏக்களை தூக்கணும், அதுக்கு எத்தனை கோடிகள் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏவா வேலு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சாதாரண ஒரு கிராம மனிதராக இருந்திருக்காரு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருக்காரு. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் சொத்து கணக்கு வழக்கு இல்லாமல் ஏவா வேலு அவர் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பினாமி பேர் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கூறப்படுது. ஸோ அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே பறிமுதல் செய்யப்படுற மாதிரியும் அவர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னைக்கு காலையிலேயே அதிரடியாக போய் இறங்கியிருக்காங்க. ஸோ நேற்று தான் பார்த்தீங்கன்னா விஎஸ் பாபு அவர்கிட்ட இந்த அசைன்மெண்ட்டை பற்றி பேசி எப்படியாச்சும் விஎஸ் பாபு அவரை ராஜினாமா பண்ண வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு ஏவா வேலு. ஆனால் அதுக்குள்ளே விஎஸ் பாபு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் காதில் போட்டிருப்பார் போல இருக்கு, நேற்று நைட்டே போட்டிருப்பார் போல இருக்கு. அதனால தான் இன்னைக்கு காலையிலேயே ஏற்கனவே லிஸ்ட்டில் இருந்திருக்காரு ஏவா வேலு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் நீ எப்போ தமிழக வெற்றி கழகம் மேலேயே கையை வைக்க வந்துட்டியோ இனிமேட்டு உன்னை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு அதுக்காக தான் இன்னைக்கு காலையிலேயே அதிரடி படை அவங்க இறங்கியிருக்காங்க. ஏவா வேலு அவருடைய இடம் வீடு சொத்துக்கள் எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துலையுமே அதிரடியான சோதனைகள் இன்னைக்கு காலையில் இருந்து நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 14 வழக்குகளுக்கு மேலே அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கைது நடவடிக்கையும் அவருக்கு கீழே இருக்கிற ஆட்கள் ஒரு சில பேர் மேலே கைது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம முதலமைச்சர் விஜய் அவரை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு ஸ்டாலின் அவருக்கு பயங்கரமான ஒரு அசைன்மெண்ட்டை ஏவா வேலு அவரை பார்த்து அவரை நம்பி அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ அதை கொடுத்ததின் விளைவாக இப்போ இன்னைக்கு ஏவா வேலு அவரே பார்த்தீங்கன்னா கைது ஆகக்கூடிய நிலைமையில இருக்காரு. டிவிக்கு எம்எல்ஏக்களை தூக்கிடலாம், திரும்பவும் அந்த தொகுதிகளில் எலெக்ஷனை நடத்தி எப்படியாச்சும் ஸ்டாலின் அவரை திரும்பவும் அந்த அப்பா எங்கடா காணும் அப்படின்னு சொன்னார்ல, இதோ இருக்கார் பாருடா என்னுடைய அப்பா அப்படின்னு உதயநிதி அவர் வாயால் சொல்ல வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க, திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த திட்டம் எல்லாமே பயங்கர சொதப்பலாக இப்போ ஏவா வேலு அவரையே யாராவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனையில் ஏவா வேலு சிக்கிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி காலையிலேருந்து ஃபுல்லாக சுற்றி ரைடு அதிகாரிகள் அவரை சுற்றி வளைச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நடக்க போகிற இந்த இடைத்தேர்தலில் ஏதாச்சும் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு விஜய் அவர் சொன்ன அந்த வார்த்தையை பொய்யாக்கிடணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர் திட்டம் போட்டுட்ருக்காரு. ஏதாச்சும் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு சட்டப்பேரவைக்கு உள்ளே வரணும் அப்படின்னு ஸ்டாலின் திட்டம் போட்டுட்ருக்காரு. ஸோ இது நடக்குமா? ஸ்டாலின் அவர்கள் திரும்பவும் ஜெயிச்சு சட்டப்பேரவைக்கு உள்ளே வர வாய்ப்பு இருக்கா? நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் அதை விடுவாரா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.